சேலரி அக்கவுண்ட்டுக்கு வந்திருக்கும். வோன் எடுத்து பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். இந்த மாசம் கண்டிப்பா கொஞ்சம் பணம் சேவ் பண்ணணும். தேவையில்லாம செலவு செய்யக்கூடாது. கிரெடிட் கார்டு பில் குறைக்கணும். இந்த மாசம் நல்லா பிளான் பண்ணணும். எல்லாமே முடிவு பண்ணுவோம். ஆனா 10 நாள் கழிச்சு அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்தா, என்னது பணம் இவ்ளோ சீக்கிரம் எங்கே போச்சு அப்படின்னு நமக்கே சந்தேகம் வரும். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? உண்மையா சொல்லுங்க. ரூ. 100 செலவு, ரூ. 200 செலவு, ஒரு ஆன்லைன் ஆர்டர், ஒரு ஃபுட் டெலிவரி, ஒரு இஎம்ஐ, ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங், இப்படி சின்ன சின்னதா வெளிய போற பணம் மாத கடைசியில பார்த்தா பெரிய அமௌண்ட்டா மாறிடும். அப்புறம் நாம என்ன சொல்வோம்? எனக்கு சேலரி கம்மி. இன்னும் கொஞ்சம் இன்கம் வந்தா சேவ் பண்ணிடுவேன். இந்த மாதம் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வந்துடுச்சு. அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நாம கவனிக்க மாட்டோம். நம்முடைய இன்கம் மட்டும் நம்ம ஃபைனான்ஷியல் லைஃப் ஐ டிசைட் பண்றதில்லை. நம்ம மணி ஹாபிட்ஸ் தான் நம்மளுடைய ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரை அதிகமாக தீர்மானிக்கிறது. ஒரு மனிதருக்கு நல்ல சேலரி இருக்கலாம். ஆனா பேட் மணி ஹாபிட்ஸ் இருந்தால் அவர் எப்போதும் பணத்துக்காக டென்ஷன்லயே இருப்பார். இன்னொருவருக்கு அவரேஜ் சேலரி இருக்கலாம். ஆனா நல்ல மணி ஹாபிட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் உருவாகும். எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாகும். டெப்ட் குறையும். மன அமைதி அதிகரிக்கும். அதனால இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றக்கூடிய 10 பவர்ஃபுல் மணி ஹாபிட்ஸ் பற்றி பார்க்க போறோம். இதுல முதல் 2-3 ஹாபிட்ஸ் சாதாரணமாக தோன்றலாம். ஆனா கடைசி வரை கேளுங்கள். ஏனென்றால் கடைசியில நான் சொல்லப் போகும் ஒரு ஹாபிட் நீங்கள் பணத்தை பார்க்கும் விதத்தையே மாத்தலாம். 1. சம்பளம் வந்ததும் முதல் உங்களுக்கு நீங்களே பணம் கொடுங்கள். பொதுவா நாம என்ன செய்வோம்? சேலரி வரும். ரெண்ட், பில்ஸ், இஎம்ஐ, ஃபுட், ஷாப்பிங், பெட்ரோல், என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்த பிறகு பேலன்ஸ் இருந்தா சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். ஏன்னா மாத கடைசியில் பேலன்ஸ் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால இந்த ஹாபிட்டை ரிவர்ஸ் பண்ணுங்க. சேலரி வந்ததும் முதலில் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை சேவிங்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அது ரூ. 500 இருக்கலாம், ரூ. 1000 இருக்கலாம், ரூ. 5000 இருக்கலாம். அமௌண்ட் முக்கியமில்லை, ஹாபிட் முக்கியம். நீங்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்கள், என் ஃபியூச்சருக்கும் நான் பணம் ஒதுக்குறேன் அப்படின்னு. பலர் ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணாம மற்றவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பேங்க்கு இஎம்ஐ, கம்பெனிக்கு சப்ஸ்கிரிப்ஷன், ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபில், ஆன்லைன் ஷாப்புக்கு பேமெண்ட். ஆனா ஃபியூச்சர்ல இருக்கும் நமக்காக ஜீரோ. அதனால சேலரி வந்த அடுத்த சில மணி நேரத்திலே ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் தனியாக போகணும். அதை மீண்டும் கேஷுவல் ஸ்பெண்டிங்குக்கு எடுத்து பயன்படுத்தாதீங்க. முதலில் சிறிய அமௌண்ட் போதும். கன்சிஸ்டன்சி வந்ததும் அமௌண்ட்டை மெதுவாக அதிகரிக்கலாம். 2. பணம் எங்கே போகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன கேள்வி. கடந்த மாசம் நீங்கள் ஃபுட் டெலிவரிக்கு எவ்வளவு செலவு செய்தீங்கள்? ஷாப்பிங், டீ, காஃபி, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், பெட்ரோல், ஆன்லைன் பர்சேசஸ் எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. அதுதான் ப்ராப்ளம். நமக்கு தெரியாமல் பணம் செலவு ஆகிறது என்றால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு வீட்டில தண்ணீர் டேங்க் லீக் ஆகுது என்று வைத்துக்கோங்க. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் வெளியே போகுது. லீக் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்காமல் டாங்க் பெரிதா வாங்கலாம் என்று சொன்னால் பிரச்சனை தீருமா? தீராது. மணியும் அதே மாதிரி. சேலரி இன்க்ரீஸ் மட்டும் சொல்யூஷன் இல்லை. லீக் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதனால ஒரு சிம்பிள் ஹாபிட். 30 நாட்களுக்கு நீங்கள் செலவு செய்யும் ஒவ்வொரு முக்கியமான எக்ஸ்பென்ஸையும் நோட் பண்ணுங்க. நோட்புக்காக இருக்கலாம், ஃபோன் நோட்ஸாக இருக்கலாம், பட்ஜெட் ஆஃப் ஆக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு மாசம் முடிஞ்சதும் பாருங்கள். உங்களுக்கே சில செலவுகள் ஷாக் கொடுக்கலாம். அட, இதுக்கு மட்டும் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேனா அப்படின்னு. அந்த அவேர்னஸ் தான் சேஞ்சின் முதல் ஸ்டெப். 3. வாங்கணும்னு தோன்றியது எல்லாம் உடனே வாங்காதீங்க. ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃப் ஓபன் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட் பார்க்கறீங்க. அது இல்லாம நேத்து வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தீங்க. ஆனா ப்ராடக்ட் பார்த்த அடுத்த நிமிஷம் இது எனக்கு தேவை அப்படின்னு மைண்ட் சொல்ல ஆரம்பிக்கும். ஆஃபர் முடிய போகுது, ஒன்லி 2 லெஃப்ட், லிமிடெட் டீல்.
50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்ததும் நம்ம கை ஆட்டோமேட்டிக்கலி பை நவ் பட்டனுக்கு போயிடும். இங்கதான் ஒரு பவர்ஃபுல் ஹாபிட் தேவை. 24 மணி நேர ரூல். எசென்ஷியல் அல்லாத ஒரு பொருள் வாங்கணும்னு தோன்றினால் உடனே வாங்காதீங்க. 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த நாள் மீண்டும் உங்களையே கேளுங்கள், இது உண்மையிலேயே எனக்கு தேவையா? பல நேரம் ஆன்சர் வேண்டாம் என்றிருக்கும். ஆஃபரில் 1000 ரூபாய் பொருளை 700 ரூபாய்க்கு வாங்கினால் நீங்கள் 300 ரூபாய் சேவ் பண்ணல. அந்த பொருள் தேவையே இல்லை என்றால் நீங்கள் 700 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த டிஃபரன்ஸ் புரிந்தால் ஷாப்பிங் ஹாபிட் மாற ஆரம்பிக்கும். 4வது, மற்றவர்களோட போட்டி போட்டு செலவு செய்யாதீங்க. ஒருத்தர் புதிய ஃபோன் வாங்கினாரு, நமக்கும் ஃபோன் வாங்கணும். ஒருத்தர் கார் வாங்கினாரு, நமக்கும் கார் அப்கிரேட் பண்ணணும். ஒருத்தர் ஃபாரின் ட்ரிப் போனாரு, நாமும் போகணும். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்டில் போட்டோ போட்டிருக்கார், நாமும் வீக்கெண்ட் அங்கே போகணும். ஏன்? நமக்கு தேவனாலா? இல்ல, பல நேரம் மற்றவங்களை விட நாம குறைவாக தெரியக்கூடாது என்பதுக்காக. இது மிகவும் டேஞ்சரஸ் மணி ஹாபிட். நீங்கள் பார்க்கும் ஒரு ஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் தெரியும், ஆனா அவருடைய பேங்க் பேலன்ஸ் தெரியாது, அவருடைய டெப்ட் தெரியாது, கிரெடிட் கார்டு பில் தெரியாது, இஎம்ஐ தெரியாது, ஃபைனான்சியல் பிரஷர் தெரியாது. அதனால மற்றவர்களின் ஹைலைட் ரீல பார்த்து உங்க பேங்க் அக்கவுண்ட்டை பனிஷ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற வாழ்க்கையை வாழுங்கள். எளிமையாக வாழ்வது தோல்வி இல்லை. டெப்ட் இல்லாமல் இரவில் அமைதியாக தூங்குவது பல எக்ஸ்பென்சிவ் பொருட்களை விட பெரிய லக்ஸரி. 5, சேலரி அதிகரித்தால் லைஃப் ஸ்டைலை மட்டும் அதிகரிக்காதீங்க. ஒரு காலத்துல 25,000 ரூபாய் சேலரி, அப்போ 20,000 ரூபாய்க்குள் மேனேஜ் பண்ணினோம். பிறகு சேலரி 35,000 ரூபாய். அப்ப என்ன ஆகணும்? சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனா என்ன நடக்கும்? பெட்டர் போன், பெட்டர் ரெஸ்டாரண்ட்ஸ், மோர் ஷாப்பிங், மோர் இஎம்ஐ. 50,000 ரூபாய் சேலரி ஆனாலும் மாத கடைசியில் பேலன்ஸ் 0. 75,000 ரூபாய் ஆனாலும் 0. 1,00,000 ரூபாய் ஆனாலும் டென்ஷன். இதுக்கு பேருதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இன்கம் அதிகரிக்கும் போது லைஃப் ஸ்டைல் மட்டும் ப்ரொபர்ஷனா அதிகரித்து கொண்டே போனால் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது. அதனால அடுத்த முறை சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைத்தால் முழு இன்க்ரிமெண்ட்டை வாழ்க்கை செலவுக்குள் சேர்க்காதீங்க. ஒரு பகுதியை சேவிங்ஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, மாத இன்கம் 5,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிறது என்றால் அதில் 2,000 ரூபாய் அல்லது 3,000 ரூபாய் ஃபியூச்சருக்காக வைத்துக்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டும், ஆனா ஃபியூச்சரும் இம்ப்ரூவ் ஆகணும். 6வது, இஎம்ஐ வாங்கும் முன் 2 முறை யோசியுங்கள். மாதம் 2,999 ரூபாய் தான். இந்த சென்டென்ஸ் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். ஆனா 2,999 ரூபாய், 1,499 ரூபாய், 4,999 ரூபாய், 799 ரூபாய், இப்படி 5 இஎம்ஐ சேர்ந்ததும் மாதம் பெரிய அமௌண்ட் போயிருக்கும். இஎம்ஐ ஒரு பொருளை ஆஃபோர்டபிள் காட்டலாம், ஆனா அது உங்கள் ஃபியூச்சர் இன்கமை முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணுகிறது. அடுத்த 6 மாத சேலரி இன்னும் கைக்கு வரல, ஆனா அதிலிருந்து ஒரு பகுதி ஏற்கனவே வேறொருவருக்கு சொந்தம். அதனால எந்த இஎம்ஐயாக இருந்தாலும் ஒரு கேள்வி கேளுங்கள், இந்த பொருளை வாங்காமல் இன்னும் சில மாதங்கள் வாழ முடியுமா? ஆன்சர் எஸ் என்றால் வெயிட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், பிறகு வாங்கலாம். எல்லா இஎம்ஐக்களும் தவறென்று சொல்லவில்லை. வீடு, கல்வி, தேவையான டிரான்ஸ்போர்ட் போன்ற சில பெரிய தேவைகளுக்கு ப்ரோயிங் பிராக்டிகலா இருக்கலாம். 7வது, எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தாதீங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாம் பிளான் பண்ணியது போல நடக்காது. ஒரு நாள் வெஹிக்கிள் ரிப்பேர், ஒரு நாள் வேலை சேஞ்ச், ஒரு நாள் வீட்ல அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ், ஒரு நாள் டிராவல் எமர்ஜென்சி. ப்ராப்ளம் வருவது பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் வந்த உடனே கிரெடிட் கார்டு தேவைப்படுறது தான் பெரிய பிரச்சனை. அதனால ஒரு ஸ்மால் எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்க. முதலில் பெரிய டார்கெட் வேண்டாம். 5,000 ரூபாய், 10,000 ரூபாய், 20,000 ரூபாய். உங்கள் நிலைக்கு ஏற்ற ஸ்மால் டார்கெட். அதை ஸ்லோலி பில்ட் பண்ணுங்கள். அந்த பணம் ஷாப்பிங்க்கு இல்லை, ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்ஸ்க்கு இல்லை, ஹாலிடேக்கு இல்லை, எமர்ஜென்சிக்கு மட்டும். ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் வந்தால் இப்ப என்ன செய்வது என்று பேனிக் ஆகாமல், சரி இதற்காக ஒரு பஃபர் இருக்கு,
என்று சொல்ல முடியும். அந்த ஃபீலிங் மணியை விட வேல்யூபிள். அது பீஸ் ஆஃப் மைண்ட். 8வது, டெப்டை மறைக்காதீங்க. நேராக பாருங்கள். சிலர் டெப்ட் இருந்தால் ஸ்டேட்மெண்ட் ஓபன் பண்ணவே பயப்படுவாங்க. கிரெடிட் கார்டு பேலன்ஸ் பார்க்க மாட்டாங்க. லோன் டோட்டல் பார்க்க மாட்டாங்க. பார்க்காம இருந்தா கொஞ்சம் பீஸ் என்று நினைப்பாங்க. ஆனா நாம் பார்க்காததால் டெப்ட் டிசப்பியர் ஆகாது. ஒரு பிரச்சனை நமக்கு எவ்வளவு பெரியது என்று தெரியாமல் இருப்பதுதான் அதிக பயத்தை உருவாக்கும். அதனால உங்களிடம் டெப்ட் இருந்தால் அனைத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்கள். எவ்வளவு பேலன்ஸ், இன்ட்ரெஸ்ட் என்ன, மந்த்லி பேமெண்ட் என்ன, டியூ டேட் என்ன, எதிலிருந்து முதலில் அட்டாக் பண்ணலாம் என்று கிளியர் பண்ணுங்கள். அது அன்கம்ஃபர்டபிள் இருக்கலாம். ஆனா கிளாரிட்டி வந்ததும் கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும். டெட் ரிபேமெண்ட் என்பது பனிஷ்மெண்ட் இல்லை. அது ஃப்ரீடம் வாங்கும் ப்ராசஸ். ஒவ்வொரு பேமெண்ட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையை மீண்டும் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருகிறேன் என்று நினைச்சுக்கோங்க. 9வது, வாரத்திற்கு ஒரு முறை மணி மீட்டிங் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஹெல்த் பற்றி செக் பண்ணுவோம், வெயிட் பார்க்கிறோம், ஸ்டெப்ஸ் பார்க்கிறோம், ஆபீஸ் பிராக்டிஸ் ரிவ்யூ பண்றோம். ஆனா மணி மாதம் முழுக்க பார்க்கவே மாட்டோம். அதனால வாரத்தில் ஒரு 15 அல்லது 20 மினிட்ஸ் மணி மீட்டிங். நீங்கள் தனியாக இருந்தால் உங்களோட உங்களே, ஃபேமிலி என்றால் பார்ட்னருடன். அந்த நேரத்தில் 3 விஷயம் மட்டும் பாருங்கள். இந்த வாரம் எவ்வளவு செலவு, அடுத்த வாரம் என்ன பில்ஸ், சேவிங்ஸ் எப்படி போகுது. இதுதான். இதுக்கு 2 மணி நேர ஸ்ப்ரெட்ஷீட் தேவையில்லை. 15 நிமிடங்கள் போதும். இந்த ஸ்மால் ஹாபிட் மாத கடைசியில் வரும் பெரிய ஷாக்க குறைக்கலாம். மணியை இக்னோர் பண்ணினால் மணி ப்ராப்ளம் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணும். மணியை ரெகுலரலி பார்த்தால் நாம தான் அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்போம். 10வது, பணத்தை செலவு செய்யும் பொருள் என்று மட்டும் பார்க்காதீங்க. இதுதான் இந்த வீடியோவின் மிக முக்கியமான பாயிண்ட். நம்மில் பல பேருக்கு மணி என்றால் ஃபோன், கார், ட்ரெஸ், ஃபுட், ஹாலிடே, ஹவுஸ், ஷாப்பிங். ஆனா பணத்தின் மிகப்பெரிய பவர் அது இல்லை. மணி கிவ்ஸ் யூ சைசஸ். ஒரு டாக்ஸிக் ஜாப்ல இருந்து வெளியே வர வேண்டிய நேரம் வந்தால் சேவிங்ஸ் உங்களுக்கு சைஸ் கொடுக்கலாம். ஃபேமிலி எமர்ஜென்சி வந்தால் சேவிங்ஸ் உங்களுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மணி உங்களுக்கு எஸ் சொல்லும் ஃப்ரீடம் கொடுக்கலாம். ஒரு சில மாதங்கள் வேலை இல்லாமல் இருந்தாலும் பேனிக் ஆகாமல் சர்வைவ் பண்ண உதவலாம். அதனால சேவிங்ஸ் என்பது வெறும் பேங்க் பேலன்ஸ் இல்லை. அது ஃப்ரீடம் ஃபண்ட். அது பீஸ் ஃபண்ட். இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்ததும் ஒரு அன்னெசசரி 2000 ரூபாய் செலவு செய்யும் முன் இந்த 2000 ரூபாய் ஒரு பொருளா இல்ல என் ஃபியூச்சர் ஃப்ரீடமின் ஒரு சின்ன பீஸா என்று யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். கடைசியாக ஒரு குட்டி கதை. ரவி, சுரேஷ் என்று 2 நண்பர்கள். 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை. ஆல்மோஸ்ட் சேம் சேலரி, சேம் ஏஜ், சேம் சிட்டி. ரவி சேலரி வந்ததும் ஃப்ரெண்ட்ஸோடன் அவுட்டிங், ஆன்லைன் ஷாப்பிங். மாதம் நல்லா என்ஜாய் பண்ணினார். சுரேஷும் என்ஜாய் பண்ணினார். ஆனா அவருக்கு ஒரு ரூல் இருந்தது. சேலரி வந்ததும் ஒரு ஸ்மால் அமௌண்ட் சேவ், அன்னெசசரி பர்ச்சேஸுக்கு வெயிட், டெப்ட் குறைப்பு, ஸ்மால் எமர்ஜென்சி ஃபண்ட். பல வருடங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தெரியவில்லை. ரவி ஸ்டைலிஷ் ஆயிருந்தார், சுரேஷ் நார்மல் ஆயிருந்தார். ஒரு நாள் கம்பெனியில் அன்எக்ஸ்பெக்டட் ரீஸ்ட்ரக்சரிங். இருவருடைய ஜாபிற்கும் ப்ராப்ளம். ரவி வீட்டுக்கு வந்ததும் பேனிக். இஎம்ஐ எப்படி கட்டுறது, கிரெடிட் கார்டு என்ன ஆகும், அடுத்த மாச ரெண்ட் என்ன பண்றது. சுரேஷுக்கும் டென்ஷன் இருந்தது. அவரும் மனிதர்தான். ஆனா அவர் அக்கவுண்ட் பார்த்தார். சில மாதங்களுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய சேவிங்ஸ் இருந்தது. அடுத்த நாள் காமா சிவி அப்டேட் பண்ணினார், ஜாப்ஸ் அப்ளை பண்ணினார், இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணினார். ரவி ஃபியர்ல எந்த ஜாப் கிடைச்சாலும் ஆக்செப்ட் பண்ண வேண்டிய நிலை. சுரேஷுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அவர் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ண முடிஞ்சது. டிஃபரன்ஸ் என்ன? இன்டெலிஜென்ஸ் இல்லை, லக் இல்லை, பல வருஷங்களுக்கு முன்பு ஆரம்பித்த சில ஸ்மால் மணி ஹாபிட்ஸ். இதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டியது. மணி ஹாபிட்டின் ரிசல்ட் அடுத்த நாள் தெரியாது. ஒரு விதை போட்டவுடனே மரம் வராத மாதிரி 500 ரூபாய் சேவ் பண்ணிய அடுத்த நாள் ரிச் ஆக முடியாது. ஒரு இஎம்ஐ அவாய்ட் பண்ணிய அடுத்த நாள் வாழ்க்கை மாறாது. ஒரு மாதம் எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணியதும் மில்லியனர் ஆக முடியாது. ஆனா 1 வருடம், 3 வருடம், 5 வருடம்
அதே ஹாபிட் கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்களுக்கே உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி தெரியும். இந்த வீடியோவை கேட்டு முடிச்சதும் 10 ஹாபிட்ஸையும் நாளைக்கே பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணணும் என்று நினைக்காதீங்க. அப்படி ஆரம்பித்தால் 2 நாளில் டயட் ஆகலாம். இன்றைக்கு ஒரு ஹாபிட் மட்டும் சூஸ் பண்ணுங்க. சேலரி வந்ததும் சேவ் பண்ணுவது, அல்லது எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுவது, அல்லது 24 மணி ஷாப்பிங் ரூல், அல்லது அன்னெசரி இஎம்ஐ ஸ்டாப் பண்ணுவது. ஏதாவது ஒன்று 30 நாட்கள் அதை மட்டும் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுங்க. பிறகு இன்னொரு ஹாபிட் ஆட் பண்ணுங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஃபைனான்சியல் ஃப்ரீடம் என்பது ஒரே நாளில் எடுக்கப்படும் பெரிய டிசிஷன் இல்லை. ஒவ்வொரு நாளும் எடுக்கப்படும் சின்ன சின்ன நல்ல டிசிஷன்ஸின் ரிசல்ட். 100 ரூபாய் சேவ் பண்ணும்போது யாரும் கிளாப் பண்ண மாட்டாங்க. அன்னெசசரி ப்ராடக்ட் வாங்காமல் ஃபோன் க்ளோஸ் பண்ணும்போது யாரும் பார்க்க மாட்டாங்க. கிரெடிட் கார்டு டெப்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் கிடைக்காது. ஆனா அந்த சைலண்ட் டிசிஷன்ஸ் தான் ஒரு நாள் உங்களுக்கு லவுட் ரிசல்ட் கொடுக்கும். ஒரு நாள் அக்கவுண்ட் பார்த்து, ஒரு காலத்தில் மாத கடைசியில ஜீரோ பேலன்ஸ் பார்த்து பயந்த நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபைனான்சியல் பீஸ்ல இருக்கேனே என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த நாளுக்காகத்தான் இன்னைக்கு இந்த ஸ்மால் ஹாபிட்ஸ். இந்த 10 மணி ஹாபிட்ஸ்ல நீங்கள் இன்று முதல் ஃபாலோ பண்ண போற ஒரு ஹாபிட் எது? கமெண்டில் அந்த ஹாபிட் நம்பர் மட்டும் எழுதுங்க. 1 முதல் 10 வரை. அது உங்கள் ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. மணி பற்றி டென்ஷன்ல இருக்கிற உங்கள் நண்பர் அல்லது ஃபேமிலி மெம்பர் ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பிராக்டிக்கல் லைஃப் சேஞ்சிங் மோட்டிவேஷன் வீடியோஸ் தொடர்ந்து வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காதீங்க, நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியம். ஆனா நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. உங்கள் மணி ஹாபிட்ஸை மாற்றுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபைனான்சியல் லைஃப் மாற ஆரம்பிக்கும். உங்கள் ஃபைனான்சியல் லைஃப் மாறும்போது உங்கள் மன அமைதி மாறும், உங்கள் சாய்ஸஸ் மாறும், கடைசியில உங்கள் வாழ்க்கையே மாறும்.